வணக்கம் சொந்தங்களே. திமுகவின் மாவட்ட செயலாளர் முக்தார் அவருடைய யூடியூப் சேனலில் கவின் ஆணவ கொலையை பற்றி ஒரு பேட்டி எடுக்கிறான் ஹரிநாடார்கிட்ட. ஹரிநாடார்கிட்ட பேட்டி எடுக்கிறவன் அந்த ஆணவ கொலையை பற்றி பேசணும், அந்த ஜாதி வன்கொடுமையை பற்றி பேசணும். இதெல்லாம் பேசாத அண்ணன் சீமானை பற்றியும் நாம் தமிழர் கட்சியும் பற்றி இவன் பேசுகிறான். இவன் தூங்கிட்டு இருந்தாலும் ராத்திரி 12 மணிக்கு இவனை எழுப்பி, அதாவது இந்த மாமா பையன் முக்தாரை எழுப்பி நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டோம்னா போதும், அதுலேருந்து அவன் 1.5 மணி நேரம் மூச்சு விடாத பேசிகிட்டு இருப்பான். அவனுக்கு நாம் தமிழர் கட்சி பேசணும், அண்ணன் சீமானை பேசணும். அப்போ தான் அவனுக்கு காசு, அதை வச்சு தான் அவனுக்கு சாப்பாடு, அவன் குடும்பம் அத்தனைக்கும் அந்த காசு தான். இந்த ஆணவ படுகொலை விவாதத்தில் அந்த யூடியூப் சேனலில் தமிழ்லைன் எப்படி வச்சுருக்கான் பாருங்கள், கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். சீமானின் பங்காளி. இதில் சீமான் எங்கடா வந்தார்? சாதியை பார்த்து ஓட்டு போட்டால் அந்த ஓட்டு எனக்கு தீட்டு அப்படின்னு சொல்கிற ஒரு அரசியல் ஆண்மகன் அண்ணன் சீமான். சாதி ஆணவ கொலையில் வெட்டிக்கிட்டு சாவறான், அதை பற்றி பேசாத ஒரு அறிக்கை கூட கொடுக்காத இருக்கிறவர் நீ முட்டி போட்டு முட்டு கொடுக்குற இந்த திமுக ஆட்சியாளர்கள். இதில் அண்ணன் சீமான் எங்கே வந்தார்? சீமானை பற்றி எதுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க? நீ சாப்பிடணும். நக்கி பிழைக்கிற நாய்க்கு வேட்டையாடி தின்ற புலியை பற்றி தெரியாது. அண்ணன் சீமானை பற்றி பேசினாதான் உனக்கு சாப்பாடு. நீ பேசிட்டு போ நாய, முக்தார் நாய, நீ பேசிட்டு போ. எவ்வளோ பேசுறியோ பேசு. எது வரைக்கும் பேசுவ? 26 வரைக்கும் நீ பேசுவ. நன்றி.